அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 1ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இம்பார்ட்டண்ட்டாக என்ன இருக்கோ அதை மட்டும் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்லிடுறேன். நான் வந்துட்டு தினத்தந்தி நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு இஷ்டமாக இருக்கோ அந்த நியூஸ் பேப்பர் நீங்கள் வந்துட்டு படிச்சுக்கலாம். ஓகே. ஸோ பிறந்தநாள் விழா வந்துட்டு கொண்டாடி இருக்கிறாங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போது வந்துட்டு அவர் நிறைய பேசியிருக்காரு. தமிழ்நாட்டுக்காகவும் மொழிக்காகவும் எந்த அடக்குமுறையும் சந்திக்க தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு 72வது பிறந்தநாள் விழா வந்துட்டு கொண்டாடுறாரு இந்த டைம். ஸோ நிறைய பேர் தலைவர்கள் எல்லாருமே வந்துட்டு திரௌபதி முர்மு அவர்கள்லாம் வந்துட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்துருக்காங்க. மோடி இவர்கள்லாம் எல்லாருமே வந்துட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ எல்லாம் நிறைய பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 pages கிட்ட அவருக்கான வாழ்த்து செய்தி தான் இருக்குது. ஓகே. நம்ம போப்பாண்டவரை பற்றி நிறைய நியூஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ இடையிலலாம் வந்துட்டு நியூஸ் பார்த்துட்டு இருந்தோம். அவர் வந்துட்டு உடம்பு முடியாமல் இருந்தார். ஆனால் இப்போ வந்துட்டு கொஞ்சம் அபாய கட்டத்தை தாண்டிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவாலயம் சென்று பிரார்த்தனையும் செய்திருக்காரு. வானிலை ஆய்வு மையத்துடைய தென்மண்டல தலைவராக அமுதா அவர்கள் வந்து நியமனம் பெற்றிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ முன்னதாக வந்துட்டு அவர் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநராக இருந்து தென்மண்டல தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பாலச்சந்திரன் அவர்கள் வந்து நேற்றுடன் ஓய்வு பெற்ற நிலையில் தற்போது வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவராக அமுதா நியமிக்கப்பட்டிருக்கார். பாலச்சந்திரன் அவர்கள் வந்து ஓய்வு பெற்றதை தொடர்ந்து அமுதா அவர்களை வந்துட்டு தென்மண்டல வானிலை ஆய்வு மையத்துடைய தலைவராக வந்துட்டு நியமிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனராக அவங்க இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்கள தான் இப்போ தென்மண்டல இயக்குனராக வந்துட்டு தென்மண்டல தலைவராக பதவி உயர்வு கொடுத்து மாற்றிருக்கிறாங்க. அதாவது பாலச்சந்திரன் அவர்கள் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து. ஓகே. வணிக பகுதியில் பார்த்துடலாம். பங்குச்சந்தையில் முதலீட்டாளர்களுக்கு ரூபாய் 9 லட்சம் கோடி இழப்பு. சீன பொருட்களுக்கு கூடுதலாக 10% வரி விதிக்கப்படும் என்ற அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவிப்பால் உலகம் முழுவதும் பங்குச்சந்தைகள் நேற்று ஆட்டம் கண்டன. இந்திய பங்குச்சந்தைகளிலும் அதிக தாக்கம் எதிரொலித்தது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் ஒரே நாளில் 1414 புள்ளிகள், அதாவது 1.90% வீழ்ச்சியடைந்தது. 73,198 புள்ளிகள் வர்த்தகம் முடிவடைந்தது. HDFC பங்குகள் மட்டும் லாப பட்டியலில் இடம் பிடித்தது. ஓகேங்களா? ஸோ HDFCயுடைய பங்குகள் மட்டும்தான் லாப பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கு. டெக் மஹிந்திரா, இண்டஸ்இண்ட் வங்கி ஆகியவற்றின் பங்குகள் 5%க்கு மேல் இழப்பை சந்தித்தன. மும்பை பங்குச்சந்தையில் முதலீட்டாளர்களுக்கு ரூபாய் 9,08,000 கோடி இழப்பு ஏற்பட்டது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 420 புள்ளிகள் சரிந்து 22,124 புள்ளிகளுடன் வர்த்தகம் முடிவடைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பொருளாதார வளர்ச்சி வந்துட்டு பார்த்திங்கன்னா 6.2% சரிவை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடப்பு நிதியாண்டில் 3வது காலாண்டில் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.2% பதிவாகியுள்ளது. மத்திய அரசின் தேசிய புள்ளியியல் அலுவலகம் இத்தகவலை தெரிவித்துள்ளது. கடந்த நிதியாண்டின் இதே காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி 9.5% இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா 6.2% குறைஞ்சிருச்சு. உற்பத்தித்துறை, சுரங்கத்துறை ஆகியவற்றின் மோசமான செயல்பாடுகளே சரிவுக்கு காரணம் என்று கூறப்படுகின்றது. நடப்பு நிதியாண்டு முழுமைக்குமான பொருளாதார வளர்ச்சி 6.5% இருக்கும் என்றும் தேசிய புள்ளியியல் அலுவலகம் கணித்துள்ளது. ரூபாய் மதிப்பு 28 காசுகள் வீழ்ச்சி. கடந்த 27ஆம் தேதி அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 1 காசு உயர்ந்து ரூபாய் 87.18 முடிவடைந்தது. நேற்று டாலரின் வலிமை, பங்குச்சந்தை வீழ்ச்சி, அமெரிக்காவின் வரி விதிப்பு போன்ற காரணங்களால் ரூபாய் மதிப்பு 28 காசுகள் வீழ்ச்சி அடைந்தது. ஒரு டாலருக்கான மதிப்பு ரூபாய் 87.46 சரிந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்துள்ள ஐரோப்பிய கமிஷன் தலைவருடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய முடிவு. ஓகேங்களா? ஸோ ஐரோப்பிய
கமிஷன் தலைவர் ஊர்சுலா வாண்டர். ஓகேங்களா, ஊர்சுலா வாண்டர் லியன் டெல்லியில் வந்துட்டு பிரதமர் மோடியை சந்தித்து பேசியிருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. கர்நாடகத்தில் வந்துட்டு பச்சை குத்துவதற்கு தடை, மாநில அரசு திட்டம் போட்டிருக்காங்க. அடுத்ததான் இட்லி வேக வைக்க பாலித்தீன் பயன்படுத்திய உணவகங்களுக்கு நோட்டீஸ். ஓகேங்களா. ஸோ இட்லி அங்கே வந்துட்டு பரவலாக வந்து இட்லி வேக வைக்கிறதுக்கு பாலித்தீன் ஷீட்டை போட்டு இட்லி வந்துட்டு அதில் ஊற்றி வேக வைக்கிறது தான் வந்துட்டு நிறைய செய்திகள் பரவி இருக்கிற நிலையில் வந்துட்டு அந்த பேப்பர் அந்த இட்லியை வந்துட்டு ஆய்வுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த பேப்பரையும் இட்லியும் ஆய்வு செய்ததில் அதில் வந்து புற்றுநோயை பரப்புறதுக்கான கூறுகள் வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இந்த ஏற்பாடை வந்துட்டு அவங்க பண்ணியிருக்காங்க, மக்களுடைய நலனை வந்துட்டு கருத்தில் கொண்டு. ஸோ அடுத்ததாக கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வாரங்களில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் மற்றும் போட்டித் தேர்வுக்கு தயாராகவர்கள் பயன்பெறும் வகையிலான தகவல்கள் இங்கே வழங்கப்படுகின்றன. ஓகேங்களா. ஸோ இந்த இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, அதாவது சனிக்கிழமையில் இளைஞர் மலர்னு ஒன்று ஆட் ஆகிட்டு வருது. ஓகேங்களா, தினத்தந்தியில். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கான நிகழ்வுகளை அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த நியூஸ் பேப்பரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் சிறப்பு தொகுப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, தமிழகம், அப்புறம் இந்தியா, பொருளாதாரம், உலகம், விளையாட்டு, அறிவியல். ஸோ இந்த முக்கியமான டாபிக்ஸ்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவங்களுக்கு உதவியாக இருக்கிற வகையில் இது வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. மாநிலங்களில் ஊராட்சிகளின் அதிகார பகிர்வு குறித்த தரவரிசையை மத்திய அரசு வெளியிட்டது. அதில் கட்டமைப்பு, செயல்பாடு, நிதி, பிரதிநிதிகள், திறன் மேம்பாடு, பொறுப்புடைமை ஆகிய ஒட்டுமொத்த குறியீட்டின்படி தமிழ்நாடு 3வது இடத்திலும், திறன் மேம்பாடு செயல்பாடுகள் ஆகியவற்றில் 2வது இடத்திலும், ஊராட்சிகளுக்கு அதிகார பகிர்வு அளித்து திட்டங்களை செயல்படுத்துவதில் முதலிடத்திலும் உள்ளது. கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பை வழங்கும் ஜல் ஜீவன் திட்டம் கடந்த 2019ஆம் ஆண்டு மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. இதன் மூலம் ஒரு நபருக்கு சராசரியாக தினமும் 55 லிட்டர் சுத்தமான குடிநீர் கிடைப்பது உறுதி செய்யப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 1,22,28,183 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு 1,10,71,560 வீடுகளுக்கு இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. இது 88.37% ஆகும். தமிழ்நாடு கைத்திறன் தொழில் வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் 2023-24ஆம் ஆண்டில் கைவினைத் தொழிலுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட 65 வயதுக்கு மேற்பட்ட 9 சிறந்த கைவினைஞர்களுக்கு வாழும் கைவினை பொக்கிஷம் விருதுகளையும், கைத்திற தொழில்களின் பங்களிப்பு, அபிவிருத்தி மற்றும் படைப்புகள் ஆகியவற்றில் சிறந்த 9 கைவினைஞர்களுக்கு பூம்புகார் மாநில விருதுகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். ஓகேங்களா. ஸோ சிறந்த கைவினைஞர்களுக்கு வந்துட்டு 9 சிறந்த 65 வயதிற்கு மேற்பட்ட 9 சிறந்த கைவினைஞர்களுக்கு வாழும் கைவினை பொக்கிஷம் விருதுகள். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி கைத்தற தொழிலின் பங்களிப்பு, அபிவிருத்தி மற்றும் படைப்புகள் ஆகியவற்றில் சிறந்த 9 கைவினைஞர்களுக்கு பூம்புகார் மாநில விருதுகளையும் வந்துட்டு யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் அவர்கள் வந்துட்டு வழங்கியிருக்காங்க. தமிழ்நாடு ஆதிதிராவிடர் பழங்குடியினருக்கான மாநில ஆணையத்தின் தலைவராக முன்னாள் நீதிபதி தமிழ்வாணன், உறுப்பினராக ஜே. ரேகா பிரியதர்ஷினி உள்ளனர். இந்த ஆணையத்தின் துணைத் தலைவராக எழுத்தாளர் இமயம், உறுப்பினர்களாக செல்வகுமார், ஆனந்தராஜா, ஆனந்தராஜா, மு. பொன்தோஸ், இளஞ்செழியன் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். அடுத்ததாக பொருளாதாரம். கடந்த ஜனவரி மாதத்தில் இந்தியாவின் வணிகப் பொருட்கள் ஏற்றுமதி 3,643 கோடி டாலராக இருந்தது. இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2.38% குறைவு. அதே சமயம் ஜனவரி மாதத்தில் இறக்குமதி 10.28% அதிகரித்தது. நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.3% இருக்கும் என பாரத ஸ்டேட் வங்கி கணித்துள்ளது. ஏற்கனவே பன்னாட்டு நாணய நிதியம் 6.5% கணித்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியா. வாரணாசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையேயான பண்டைய கால கலாச்சார நாகரிக பரிமாற்றம் மற்றும் வர்த்தக தொடர்பை மேம்படுத்த காசி தமிழ்ச் சங்கமம் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் முறையாக நடத்தப்பட்டது. 3வது காசி தமிழ்ச் சங்கமத்தை வாரணாசியில் உத்தரப்பிரதேச முதல் மந்திரி யோகி ஆதித்யநாத் தொடங்கி வைத்தார்.
ஓகேங்களா. ஸோ காசி தமிழ் சங்கமம், அதாவது வாரணாசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையேயான பண்டைய கால கலாச்சார நாகரிக பரிமாற்றம் மற்றும் வர்த்தக தொடர்பை மேம்படுத்துறதுக்காக காசி தமிழ் சங்கமம் அப்படிங்கிறது 2022 வந்துட்டு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது 3வது ஆண்டாக திரும்ப கண்டினியூவாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை வந்துட்டு வாரணாசியில் உத்தரப்பிரதேச முதல் மந்திரி யோகி ஆதித்யநாத் வந்துட்டு தொடங்கி வச்சிருக்காரு. பாரத் டெக்ஸ்ட் 2025 என்ற ஜவுளித்துறை கண்காட்சி டெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது ரூபாய் 3 லட்சம் கோடியாக இருக்கும் இந்தியாவின் வருடாந்திர ஜவுளி ஏற்றுமதி 2030ஆம் ஆண்டுக்குள் 9 லட்சம் கோடி இலக்கை எட்டும் என தெரிவித்தார். இந்திய மத்திய பட்ஜெட்டில் ஜவுளி அமைச்சகத்துக்கு ரூபாய் 5272 கோடி ஒதுக்கப்பட்டது. இது கடந்த பட்ஜெட் தொகையை விட 19% அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெல்லி சட்டசபைக்கு நடைபெற்ற தேர்தலில் ஜனதா வெற்றி பெற்றதை அடுத்து முதல் மந்திரியாக ரேகா குப்தா பதவியேற்றார். இதன் மூலம் டெல்லியின் 4வது பெண் முதல் மந்திரி என்ற பெருமையை இவர் பெற்றார். இந்தியாவின் தலைமை தேர்தல் கமிஷனராக இருந்த ராஜீவ்குமார் பணி ஓய்வு பெற்றதை அடுத்து இந்தியாவின் 26வது தலைமை தேர்தல் கமிஷனராக ஞானேஷ்குமார் பதவியேற்றார். மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகராக வி ஆனந்த நாகேஸ்வரன் உள்ளார். இவரின் பதவிக்காலம் விரைவில் முடிவடைய இருந்த நிலையில் மேலும் 2 ஆண்டுகளுக்கு இவரது பணி நீட்டிக்கப்பட்டது. அறிவியல். ராக்கெட் மோட்டார்களுக்கான 10 டன் எடை கொண்ட உலகின் மிகப்பெரிய செங்குத்து உந்து சக்தி கலவை இயந்திரத்தை இஸ்ரோ மத்திய தயாரிப்பு தொழில்நுட்ப மையத்துடன் CMDI இணைந்து உருவாக்கியது. ஆழ்கடல் வளங்களை ஆய்வு செய்வதற்கான மத்திய அரசின் சமுத்திரயான் திட்டத்தின் கீழ் மத்ஸ்யா 6000 என்ற 4வது தலைமுறை ஆழ்கடல் நீர்மூழ்கி இயந்திரம் வடிவமைக்கப்பட்டது. 2.1 மீட்டர் விட்டம் கொண்ட இந்த எந்திரம் நீருக்கடியில் 48 மணி நேரம் ஆராய்ச்சி செய்யக்கூடியது. இந்த எந்திரத்தின் கடல் நீர் சோதனை சென்னை காட்டுப்பள்ளி துறைமுகத்தில் உள்ள L&D தளத்தில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. அடுத்ததான் உலகம். G20 வெளியுறவுத்துறை மந்திரிகள் மாநாடு தென்னாப்பிரிக்காவின் ஜோகனஸ்பர்க்கில் நடைபெற்றது. அப்போது உலகளாவிய புவி அரசியல் சூழல் என்ற தலைப்பில் நடைபெற்ற விவாதத்தில் இந்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அமெரிக்காவின் பிரபலமான டைம் இதழ் வெளியிட்ட 2025ஆம் ஆண்டுக்கான சிறந்த பெண்களின் பட்டியலில் இந்தியாவின் வனவிலங்கு பாதுகாவலர் பூர்ணிமா தேவி பர்மன் இடம் பிடித்துள்ளார். ஓகே, அடுத்ததாக வந்துட்டு கடந்து வந்த பாதையில் வந்துட்டு விளையாட்டு கொடுத்துருக்காங்க. நீச்சல், சைக்கிளிங், ஓட்டம் ஆகிய 3 பந்தயங்களை உள்ளடக்கிய ஆசிய கோப்பை ட்ரையத்லான் போட்டி சென்னையில் நடைபெற்றது. அதில் ஆண்களுக்கு போட்டியில் இத்தாலி வீரர் ஃப்ரான்சிஸ்கோ டி பாசிலிகா அப்படின்றவர் வந்துட்டு தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு. அதே மாதிரி பெண்கள் பிரிவில் இந்தோனேஷிய வீராங்கனை மார்டினா அயூ பிருத்திவி ஆகியோர் முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கத்தை வென்றனர் அப்படின்னு போட்டிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான 23வது தேசிய பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி சென்னை நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற்றது. அதில் ஹரியானா அணி 49 தங்கம், 32 வெள்ளி, 25 வெண்கலம் என 106 பதக்கங்களுடன் சாம்பியன் பட்டத்தை வென்றது. தமிழக அணி 17 தங்கம், 18 வெள்ளி, 21 வெண்கலம் என 56 பதக்கங்களுடன் 2வது இடத்தை பிடித்தது. பிப்ரவரி 20ஆம் தேதி நடந்தது. இது 9வது ICC சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டி பாகிஸ்தான் மற்றும் துபாயில் நடைபெற்று வருகிறது. அதில் துபாயில் நடைபெற்ற இந்தியா வங்காளதேசம் அணிகளுக்கு இடையிலான ஆட்டத்தில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் இந்திய வீரர் முகமது ஷமி 5 விக்கெட்டுகள் வீழ்த்தியதன் மூலம் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் வேகமாக 200 விக்கெட்டுகளை எடுத்த 2வது வீரர், முதல் இந்தியர் குறைந்தபட்ச பந்துகள் வீசி 200 விக்கெட் எடுத்த வீரர் என்ற சாதனையை படைத்தார். ஓகே, வேலம்மாள் கல்வி நிறுவனம் வந்துட்டு பார்த்திங்கன்னா குகேஷ் அவர்களுக்கு உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷுக்கு 1 கோடி பரிசு தொகை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்ததாக நம்ம 2/3/2025 பேப்பரை தான் பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமான செய்திகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம். உலகின் தொழிற்சாலையாக இந்தியா உருவாகி வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவிச்சிருக்காரு. கண்டுபிடிப்புகளின் பூமி. டெல்லியில் தொலைக்காட்சி நிறுவனம் தொடக்க விழாவையொட்டி நடந்த மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்தியா எல்லையற்ற கண்டுபிடிப்புகளின் பூமியாக மாறிக்கொண்டிருப்பதாகவும் மலிவு விலையில் தீர்வுகளை கண்டறிந்து அவற்றை உலகிற்கு வழங்கி வருவதாகவும் தெரிவித்தார்.
ஸோ அடுத்ததாக வந்துட்டு 72வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்துட்டு ஜனாதிபதி பிரதமர் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சதையும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ணா அறிவாலயத்தில் குவிந்து தொண்டர்கள் பரிசு வழங்கினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்துட்டு நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து ஆதிக்க மொழி திணிப்பை தடுத்து அன்னை தமிழை காப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சூளுரை எடுத்திருக்காகவும் போட்டிருக்காங்க. அடுத்ததாக +2 பொதுத் தேர்வு நாளை தொடக்கம், அதாவது 3ஆம் தேதி தொடங்கியது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 8,21,057 மாணவ மாணவிகள் எழுதுகிறாங்க. அடுத்ததாக வணிக பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா ரூபாய் 1.84 லட்சம் கோடி ஜிஎஸ்டி வசூலாயிருக்கு. பிப்ரவரி மாதத்தில் சரக்கு சேவை வரி ஜிஎஸ்டி ரூபாய் 1.84 லட்சம் கோடி வசூலானதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் இது 9.1% அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மாதத்தில் 1700 கோடி யூபிஐ பரிவர்த்தனைகள் நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ நாடு முழுவதும் பெரிய வணிக வளாகங்கள் முதல் சிறிய பெட்டிக்கடை வரை வந்துட்டு பிரதானமாக யூபிஐ மூலமே பண பரிவர்த்தனை மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் நாட்டில் யூபிஐ பரிவர்த்தனை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருகிறது. ஸோ இதன் மூலமாக வந்துட்டு கடந்த ஜனவரி மாதம் ஒட்டுமொத்தமாக சுமார் 1700 கோடி யூபிஐ பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் சுமார் 23.5 லட்சம் கோடி பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மும்பையில் டெஸ்லாவின் முதல் ஷோரூம். உலக பணக்காரர்களில் ஒருவரான எலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவனம் உலகின் முன்னணி மின்சார வாகன தயாரிப்பு நிறுவனமாக விளங்குகிறது. அந்த நிறுவனம் இந்திய சந்தையில் நுழைய தீவிரம் காட்டி வருகிறது. அதற்கான முதல் படியாக இந்தியா வர்த்தக நகர தலைநகரமாக அறியப்படும் மும்பையில் தனது முதல் விற்பனை நிலையத்தை திறக்க டெஸ்லா நிறுவனம் முடிவு செய்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருளாதார வளர்ச்சி 6.5% இருக்கும். ஓகே. ஸோ இந்தியா வந்துட்டு 2025-26ஆம் ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 6.5% வளர்ச்சி எட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிக பகுதியை பார்வையிட்ட ஜனாதிபதி திரௌபதி முர்மு. ஓகேங்களா. ஸோ குஜராத்தில் 4 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவர் வந்துட்டு கடைசி நாளான நேற்று கட்ச் மாவட்டத்தில் இருக்கிற தோலவிரா நகருக்கு சென்றடைந்து சிந்து சமவெளி நாகரிக பகுதியான அந்நகரை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அங்கீகரித்து உள்ளது. இந்த பகுதியை பார்வையிட்ட திரௌபதி முர்மு பண்டைய மனித நாகரிகத்தின் படிப்படியான வளர்ச்சி மற்றும் நகர திட்டமிடல் பற்றிய விரிவான தகவல்களை கேட்டறிந்தார். குறிப்பாக ஹரப்பா நாகரிகம் மற்றும் பழங்கால வீட்டு வசதி, குடிநீர் சேமிப்பு வசதிகள், கழிவுநீர் அகற்றல் போன்ற வசதிகள் குறித்து அவருக்கு எடுத்துரைக்கப்பட்டது. அடுத்ததாக வந்துட்டு பறவை காய்ச்சல் எதிரொலியாக கர்நாடகாவில் ஆயிரக்கணக்கான கோழிகள் வந்துட்டு அழிக்கிறத வந்துட்டு கால்நடைத்துறை வந்துட்டு அதிரடியாக செயல்படுத்தியிருக்கிறாங்க. உலக செஸ் தரவரிசையில் குகேஷ் வந்து 3வது இடத்திற்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்காரு. ஸோ உலக செஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் கிளாசிக்கல் சர்வதேச செஸ் சம்மேளனம் நேற்று வெளியிட்டது. இதன்படி முன்னாள் உலக சாம்பியனான நார்வேயின் மாக்னஸ் கார்ல்சன், ஜப்பானில் ஹிகாரு நகமுரா அப்படின்றவங்க முதல் 2 இடங்களில் தொடர்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிய சென்னையை சேர்ந்த 18 வயது குகேஷ் 10 புள்ளிகள் அதிகரித்து 2 இடம் முன்னேற்றம் கண்டு 3வது இடத்தை பிடித்துள்ளார். இது அவரது சிறந்த தரநிலை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சீன பல்கலைக்கழகங்களுக்கு தடை விதித்த தைவான். ஓகேங்களா. ஸோ தைவான் நாடு வந்து சீனாலேருந்து பிரிஞ்சு போன ஒரு நாடு தான். ஸோ அந்த திரும்ப சேர்த்துக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் சீனா வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும், அதனால் வந்து தைவான் என்ன பண்ணியிருக்காங்க, சீன பல்கலைக்கழகத்துக்கு வந்துட்டு தடை விதிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதில் ஃபுல் நியூஸும் கொடுத்துருக்காங்க. 1949 தனி நாடாக பிரிந்து சென்ற தைவான் மீண்டும் தன்னுடன் இணைக்க சீனா துடித்து வருகிறது. இதற்காக தைவான் அடிக்கடி போர் பயிற்சி மற்றும் எல்லைக்குள் போர் விமானங்களை அனுப்பி பதற்றத்தை தூண்டுகிறது. தைவான் எல்லைப் பகுதியில் சீனாவின் அத்துமீறல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக தைவான் பாதுகாப்பு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த நிலையில் சீனாவை சேர்ந்த பீகாங் பல்கலைக்கழகம், பெய்ஜிங் தொழில்நுட்ப நிறுவனம், நான்ஜிங் விமானவியல் மற்றும் விண்வெளி பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 7 பல்கலைக்கழகங்களுக்கு தைவான் தடை விதித்துள்ளது. இது குறித்து தைவான் அரசாங்கம் வெளியிட்ட அறிக்கையில், தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக சீன பல்கலைக்கழகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஓகேவா. ஸோ தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக சீனாவுடைய பல்கலைக்கழகத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே அதனுடன் தைவானில் உள்ள கல்லூரிகள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் எவ்வித கல்வி நடவடிக்கையிலும் ஈடுபடக்கூடாது எனவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, 40 ஆண்டுகளாக மோதலுக்கு முடிவு, துருக்கியில் போர் நிறுத்தத்தை அறிவித்த குர்து போராளிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, செகண்ட் டே, அதாவது 2/3/2025 நியூஸ் முடிஞ்சிச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி. ஸோ அடுத்ததான் 3ஆம் தேதி என்ன நியூஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 3/3/2025 திங்கட்கிழமை அன்னைக்கு உள்ள நியூஸ்லாம் பார்க்கலாம். கச்சத்தீவு விவகாரத்தில் கவர்னர் சர்ச்சை கருத்து, தமிழக அரசு பதிலடி, மத்திய அரசின் இயலாமையை மறைக்க அவதூறு பரப்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்துட்டு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. போர் நிறுத்த விவகாரம், லண்டனில் ஐரோப்பிய நாடுகள் அவசர ஆலோசனை, உக்ரைனுக்கு ஆதரவு அளிப்பது என்று முடிவு பண்ணியிருக்கிறாங்க. +2 பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது. ஞாயிற்றுக்கிழமை நியூஸில் பார்த்தோம் இல்லையா, 8.21 லட்சம் பேர் வந்துட்டு எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. குஜராத்தில் 3 நாள் சுற்றுப்பயணம், சோம்நாத் கோவிலில் பிரதமர் மோடி வழிபாடு பண்ணியிருக்காரு. ரமலான் மாதம் தொடக்கம் நடந்தது இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ரமலான் மாதம் வந்துட்டு தொடங்கியிருக்கு. ஸோ அதுக்காக பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது, அமெரிக்காவின் தனியார் நிறுவன விண்கலம் நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கி சாதனை, நாசாவுக்காக பரிசோதனைகளை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, வணிக பகுதியில் மாருதி, மஹேந்திரா, டொயோட்டா கார்கள் விற்பனை அதிகரிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கடந்த பிப்ரவரி மாதத்தில் கார்களின் மொத்த விற்பனை குறித்த புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி மாருதி சுசுகி நிறுவனத்தில் 1,99,400 கார்கள் வந்துட்டு விற்பனையாகி இருக்கு. இது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாத விற்பனையுடன் ஒப்பிடுகையில் 0.97% வந்துட்டு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மஹிந்திரா நிறுவனத்தின் கார்கள் விற்பனை 15%, டொயோட்டா கிர்லோஸ்கர் கார்கள் வந்துட்டு 13%, கியோ கார்கள் 24% அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டாடா நிறுவன கார்கள் விற்பனை செய்தது 8%, ஹூண்டாய் கார்கள் விற்பனை 3%, ஹோண்டா கார்கள் விற்பனை 21% சரிந்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இருசக்கர வாகனங்களை பொறுத்த வரைக்கும் ராயல் என்ஃபீல்டு, டிவிஎஸ் நிறுவனங்களின் வாகன விற்பனை உயர்ந்துள்ளது, சுசுகி வாகன விற்பனை சரிந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலக்கரி சுரங்க விரிவாக்கத்திற்காக 24,000 கோடி குடியமர்வு திட்டம். மத்திய பிரதேச மாநிலம் சிங்ராலி பகுதியில் ஜெயின் நிலக்கரி சுரங்கம் அமைந்துள்ளது. அங்கு நிலக்கரி வளம் மிகுதியாக இருப்பதால் சுரங்கத்தை விரிவாக்கம் செய்ய பொதுத்துறை நிறுவனமான NCL திட்டமிட்டுள்ளது. அதற்கான அங்குள்ள மோர்வா நகரியத்தில் வசிக்கும் 50,000 மக்களை அப்புறப்படுத்தி வேறு இடத்தில் மறுகுடியேற்றம் செய்ய முடிவு செய்துள்ளது. அங்குள்ள 22,500 வீடுகள் அகற்றப்பட்டு இதற்காக NCL ரூபாய் 24,000 கோடி மதிப்பிலான மறுகுடியமர்வு திட்டத்தை விரைவில் தொடங்குகிறது. வேறு இடத்தில் குடியிருப்புகள் சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. இடத்தை காலி செய்ய மக்கள் சம்மதித்து விட்டதாக NCL தெரிவித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஊபி உருளைக்கிழங்கு ஆலையில் ரூபாய் 250 கோடி முதலீடு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிஜ்னோரில் வேவ் குரூப் பெல்ஜியம் நாட்டின் அக்ரிஸ்டோ நிறுவனம் இணைந்து உருளைக்கிழங்கு பதப்படுத்தும் தொழிற்சாலை நடத்தி வருகின்றன. கடந்த 2022ஆம் ஆண்டு உற்பத்தி தொடங்கியது. இதற்கிடையே பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு உலகளாவிய தேவை இருப்பதால் அந்த ஆலையில் ஏற்றுமதி தரம் வாய்ந்த பிரெஞ்சு ஃப்ரை உற்பத்தி செய்வதற்காக ஆலையை விரிவாக்கம் செய்ய இரு நிறுவனங்களும் திட்டமிட்டுள்ளன. இதற்காக ரூபாய் 750 கோடி முதலீடு செய்யப்போவதாக தெரிவித்துள்ளன. இந்த விரிவாக்க திட்டத்தால் சுமார் 2500 விவசாயிகள் பலனடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உத்தரகாண்ட் பனிச்சரிவில் மேலும் 4 பேரின் உடல்கள் மீட்பு. பலி எண்ணிக்கை 8 ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 41.38 லட்சம் மாணவர்களுக்கு திறன் பயிற்சி. 3 ஆண்டுகள், அதாவது தொடங்கி 3 ஆண்டுகள் வந்துட்டு நிறைவடைஞ்சிருக்கு. மகளிர் உரிமை தொகை போல் மாதம் 3000 உதவித்தொகை வழங்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திண்டிவனம் பக்கத்தில் வந்துட்டு நீட் தேர்வுக்கு பயந்து மாணவி வந்துட்டு தற்கொலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு துறை இல்லைன்னா, மருத்துவத்துறை இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு துறையில் வந்துட்டு அவங்க மூவ் பண்ணி அதில் படிச்சிருக்கலாம் இல்லையா? ஸோ வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நிறைய துறைகள் இருக்குது. ஸோ எதில் வேணாலும் நம்ம மூவ் பண்ணி நம்மளுடைய டேலண்ட்டை வந்துட்டு அதில் ப்ரூவ் பண்ணலாம். ஆனால் தேர்வு எழுதவே பயந்து ஒரு மாணவி வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ நம்மள மாதிரி போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டுருக்கிறவங்களுக்கும் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஒரு சப்போஸ் நம்ம வந்துட்டு ஒரு தேர்வில் வெற்றி பெற தோல்வி அடையலாம், அடுத்த தேர்வில் வெற்றி பெறலாம். ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணுமே தவிர மனசு உடஞ்சி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறேன். முன்பதிவில்லாத டிக்கெட் மூலம் ரயிலில் முன்பதிவு பெட்டிகளில் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு அபராதம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி ரிசர்வ்டு திட்டம் குறித்து அதிகாரி விளக்கம் தெரிவிச்சிருக்காரு. ரஞ்சி கோப்பை கிரிக்கெட்டில் வந்துட்டு விதர்பா அணி 3வது முறையாக சாம்பியன் வென்றிருக்காங்க. விதர்பா அணிக்கு 3 கோடி ஊக்கத்தொகையும் கொடுத்துருக்குறாங்க. 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் உரிமத்தை பெறும் வலுவான வாய்ப்பில் இந்தியா. செபாஸ்டியன் கோ பேட்டி எடுத்திருக்காரு. சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட்டில் வந்துட்டு நியூசிலாந்தை வீழ்த்தி இந்தியா ஹேட்ரிக் வெற்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அவ்வளோதான் வந்துட்டு இதோட 3ஆம் தேதி நியூஸும் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. அடுத்ததான் நம்ம இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு, அதாவது 4/3/2025 செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி என்ன நியூஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எதிர்க்கட்சிகளுக்கு அழைப்பு. ஸோ நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் குறித்து எதிர்க்கட்சிகளுக்கு வந்துட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு அழைப்பு விடுத்திருக்காரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்ட அனைத்து கட்சி கூட்டத்திற்கு வாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். தமிழ் பாடத்தேர்வு வந்துட்டு எளிமையாக இருந்ததாக மாணவர்கள் வந்துட்டு கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த எக்ஸாமுக்கு வந்துட்டு 11,000 பேர் ஆப்சண்ட் ஆகிருக்கிறாங்க. ஓகே, +2 வகுப்புக்கான பொதுத் தேர்வு நேற்று தொடங்கியது. முதல் நாளில் தமிழ் உள்பட மொழி பாடத்திற்கான தேர்வு நடந்தது. பொதுத் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்ட 8,02,568 பள்ளி மாணவ மாணவிகளில் 11,430 மாணவ மாணவிகள் தேர்வில் பங்கேற்காமல் ஆப்சண்ட் ஆகியிருந்ததாக தேர்வுத்துறை தெரிவித்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்வை குறைபாடு கொண்டவர்கள் நீதித்துறை பணியில் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு அதிரடி தீர்ப்பு வந்துட்டு வழங்கியிருக்காங்க.
வணிகப் பகுதி பங்குச்சந்தை மீண்டும் வீழ்ச்சி. ஓகே, ஸோ தொடர்ந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டே தான் இருக்குது பங்குச்சந்தை. மும்பை பங்குச்சந்தை கடந்த 28ஆம் தேதி கடுமையான வீழ்ச்சி அடைந்து முதலீட்டாளர்களுக்கு ரூபாய் 9 லட்சம் கோடி இழப்பை ஏற்படுத்தியது. இதற்கிடையே நேற்று பங்குச்சந்தை சரிவை சந்தித்தன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 112 புள்ளிகள் சரிந்து 73,085 புள்ளிகளுடன் வர்த்தகம் முடிவடைந்தது. இருப்பினும் அல்ட்ராடெக் சிமெண்ட், ஏர்டெல், இன்ஃபோசிஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, எல்என்டி, பாரத ஸ்டேட் வங்கி ஆகிய நிறுவனங்களின் பங்குகள் லாபப்பட்டியலில் இடம் பிடித்தன. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 5 புள்ளிகள் சரிந்து 22,119 புள்ளிகளுடன் வர்த்தகம் முடிவடைந்தது. அசாமில் ரூபாய் 620 கோடி முதலீடு. இந்துஸ்தான் பவர் நிறுவனம் ஒப்பந்தம். அசாம் மாநிலத்தில் சமீபத்தில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்தது. அதில் மாநிலத்தில் ரூபாய் 620 கோடி முதலீடு செய்ய அசாம் மாநில அரசுடன் இந்துஸ்தான் பவர் நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. இதில் 100 மெகாவாட் திறன் கொண்ட சூரிய சக்தி ஆலை அமைக்க ரூபாய் 500 கோடியும், 100 மெகாவாட் திறன் கொண்ட அதிநவீன பேட்டரி எரிசக்தி சேமிப்பகம் அமைக்க ரூபாய் 120 கோடியும் முதலீடு செய்கிறது. நெக்ஸ்ட்டு உற்பத்தித்துறை வளர்ச்சி சரிவு. கடந்த பிப்ரவரி மாதத்தில் இந்தியாவின் உற்பத்தித்துறை வளர்ச்சி கடந்த 14 மாதங்களில் இல்லாத அளவுக்கு சரிந்துள்ளது. பிப்ரவரி மாத உற்பத்தி குறியீட்டு எண் 56.3 பதிவாகியுள்ளது. முந்தைய ஜனவரி மாதத்தில் 57.7 இருந்தது. அதனுடன் ஒப்பிடுகையில் பிப்ரவரி மாத வளர்ச்சி சரிந்துள்ளது. மேலும் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்கு பிறகு இதுதான் மிகவும் குறைவான வளர்ச்சி என்று பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்தனர். ஓகே, ஸோ உற்பத்தித்துறையோட வளர்ச்சி வந்துட்டு சரிவு நிலையில் இருக்குது. ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் வெகு தொலைவில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி கருத்து தெரிவிச்சிருக்காரு. ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புடன் காரசார வாக்குவாதம் ஏற்பட்டதால் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பாதியில் வெளியேறினார். இதையடுத்து அவருக்கு இங்கிலாந்து உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஜெலன்ஸ்கி போர் நிறுத்தம் பற்றி கூறும்பொழுது, அமெரிக்காவுடன் எங்களது நட்புறவு தொடரும் என்று நினைக்கிறேன். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்னும் மிக மிக தொலைவில் உள்ளது என்று கூறினார். லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்த கோலாகல விழாவில் 5 ஆஸ்கார்கள் விருதுகளை வென்றது அனோரா திரைப்படம். ஓகேங்களா, ஸோ 5 ஆஸ்கார் விருதுகளை அனோரா திரைப்படம் வந்துட்டு வென்றிருக்கு. சிறந்த நடிகருக்கான விருது வந்துட்டு அட்ரியன் ப்ரோடி அப்படிங்கிறவருக்கு கிடச்சிருக்கு. சிறந்த இயக்குனர் சீன் பேக்கர் அப்படின்றவருக்கு கிடச்சிருக்கு. சிறந்த நடிகை மிக்கி மேடிசன் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆயிரம் டீசல் பஸ்களை வந்துட்டு சிஎன்ஜி கேஸ் பஸ்களாக மாற்றப்படுவதா அரசு போக்குவரத்து கழகம் வந்துட்டு முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இலங்கையில் தவிக்கும் மீனவர்கள் படகுகளை மீட்க கோரி ராமேஸ்வரத்தில் திருவோடி ஏந்தி போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. கண்ணீர் மல்க யாசகம் கேட்ட பெண்கள்.
சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட்டில் வந்துட்டு இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறுமா? அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவுடன் இன்று மோதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெண்கள் பிரீமியர் லீக் கிரிக்கெட்டில் குஜராத் அணி 3வது வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொல்கத்தா அணியினுடைய கேப்டனாக ரஹானேவை வந்துட்டு நியமிச்சிருக்காங்க. ஓகே, ஃபைனலாக ஒரு முக்கியமான நியூஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிர் வனவிலங்கு சரணாலயத்தை பார்வையிட்ட பிரதமர் மோடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவர் வந்துட்டு அங்கே போயிட்டு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆசிய சிங்கங்கள் பிரதமர் மோடி 3 நாள் பயணமாக கடந்த 1ஆம் தேதி குஜராத் சென்றார். அங்கு முதல் 2 நாட்களும் பல்வேறு நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றார். 3வது நாளாக நேற்று ஜுனாகத் மாவட்டத்தில் உள்ள கிர் வனவிலங்கு சரணாலயத்தை பார்வையிட்டார். உலக வனவிலங்கு நாள் நேற்று கொண்டாடப்பட்ட நிலையில் அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதோட வந்துட்டு நமக்கு இன்னைக்கு தேதிக்கு 4/3/2025 கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு நம்ம பார்த்தாச்சு. 1, 2, 3, 4 3மே வந்துட்டு ஒரு இதாக வந்துட்டு சேர்த்து பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ மேட்ச் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ அடுத்ததாக நம்ம அடுத்த கரண்ட் அஃபேர்ஸில் வந்துட்டு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.